ذكر هذه اللذات إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் எம்மை இந்த ஜமியத்துல் உலமா சம்மாந்துறை ஜமியத்துல் உலமாவுடைய மண்டபத்தில் இந்த நேரத்தில் ஒன்று சேர்க்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் கண்ணியமிக்க ரசூலுல்லாஹ் மீதும் அவருடைய குடும்பத்தவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் வாழப்போகின்ற மக்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாகும். அவற்றுக்கு பின் கண்ணியத்துக்குரிய ஜமியத்துல் உலமா அவருடைய தலைவர், அதனுடைய நிர்வாகிகள், அதுபோன்று தப்லீகுல் இஸ்லாம் மதரசாவுடைய தலைவர், அதனுடைய அதிபர், ஏனைய உலமாக்கள், இந்த குழந்தைகளை இழந்து அதிலே அல்லாஹுக்காக பொறுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புள் பெற்றோர்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா நாம் ஈமானுடைய பரந்து 6 விடயங்களை நம்பியிருக்கோம். இஸ்லாத்தினுடைய பரந்து 5 விடயங்கள் நம்பியிருக்கோம். எல்லாம் 11 காரியங்கள் நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம். அதில் ஈமானுடைய இறுதி தான் வல் கத்ரி ஹைரி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. அல்லாஹ்வுடைய கலா கதரை நாம நம்பியிருக்கோம். அது நமக்கு மனதுக்கு சந்தோஷமானதாகவும் சில விடயங்கள் அமையும். ஆனால் சிலது நம்மள மனதுக்கு கொஞ்சம் பிடித்து கொள்ளாத விடயங்களும் வரும். ஆனால் ரெண்டையும் நாம் நம்பி ஈமான் கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட காலம் புள்ள இல்லை. அவரோட முதலாவது மகனை சாராவுக்கு புள்ள கிடைக்கல. ஹாஜர் வரலாறு நமக்கு தெரியும். அந்த ஹாஜர் பொம்பளைக்கு முதலாவது அல்லாஹ் தஆலா புள்ளையை கொடுத்தான். அந்த புள்ள நடந்தோடி தெரியக்கூடிய வயசு. அந்த புள்ளைய குர்பான் செய்யக்கூடிய கட்டளையை அல்லாஹ் தஆலா கொடுக்காங்க. அப்போ நாம் மக்காவுக்கு போனால் கல்லடிக்க போகிற இடம் அதில் ஜம்ரத்துல் அகபா, அந்த இடத்துல அந்த பிள்ளைய குர்பான் செய்ய துணிஞ்சி பிள்ளைய கீழே கிளத்தி கழுத்தில் கத்திய வச்சவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே இது புத்தலா இப்ராஹிம் ரப்பூரி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்த பொழுது அவைகளை முழுமையாக அவன் நிறைவு செய்தார். அதனால வத்தகல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் தஆலா ஹலீலாக நண்பனாக ஆக்கி கொண்டார். எனவே சோதனைகள் வரும், அவைகளில் நாம் பொறுமை காக்கணும். அப்போ ஒரு ஒரு பெண்மணி கபர் அடியிலிருந்து அழுகிறாங்க. அது இது வாரது. அப்போ நபி அவங்க அந்த வழியால் வாராக அந்த பொம்பளோட மகனை இழந்து அவள் கபர் வழியை அழுதுகிறதுக்கா. அப்போ நபி அவங்க அவருக்கு ஆறுதல் சொல்லி அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, முதலாவது கட்டத்தில் அடைகிற பொறுமை தான் பொறுமை. அப்போ அந்த பொண்ணில் இவ நபி என்று ரசூலுல்லாஹ் டக்குன விளங்கல்ல. அலா ரசூலிக்கு நீங்கள் புறமாய் போங்க, என்ன தெரியுங்க அவளை உங்களுக்கு என்ன தெரியும். அதுக்கு பின்னால் சொல்லப்படுது யாருன்னு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வா. அப்போ அந்த பொம்பளை ஓடி வந்து யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுங்க, நான் உங்களை விளங்குங்க, நான் என்னோட கவலையினால விளங்குங்க. அப்போ ஆரம்ப கட்டத்தில் அடைகிற பொறுமை தான் மிக அல்லாஹ்விட மிக பொறுப்பு, அல்லாஹ்வுக்கு விருப்பம். அந்த அடிப்படையில் நமது பிள்ளைகளை நாம் கைபான மறைவான விஷயம் நமக்கு இன்னும் தெரியாது. அது அல்லாமல் போய் மறைவு அரைஞ்சவன் அல்லாஹ். யார் யாருக்கு இந்த நடக்கும் என்கிற வழக்கம் தெரியாது. அந்த அடிப்படையில் நாம் இந்த பிள்ளைகள் நமது சொத்துக்கள், அல்லாஹ் நமக்கு தந்த ரஹ்மத்துகள், அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். பிள்ளை இல்லாதவருக்கு தான் அவருடைய கவலை விளங்கும். இது நமக்கு அல்லாஹ் தந்த சொத்து, அதில் பாருங்க நல்ல வழியில் பயன்படுத்துகிறார். உலக விஷயத்துக்கா உலக லாபத்துக்கா அந்த பிள்ளைகளை அப்படி செய்கிறப்ப நாம் ஏழைகள், பணக்காரர்கள் கூட பிள்ளைகளை ஓத வைக்காங்க, ஆர்வமாக்குறாங்க. அதை விட நடுத்தரமான ஏழ்மையான குடும்பங்கள் தான் பிள்ளைகளை ஆலிமாக்குற ஆர்வமாக்குற விஷயத்தில் கவனம் எடுக்கா. ஏனண்டா அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான், அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான். அது அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்க பெற்ற பெரிய சொத்துக்கள், அவங்கள நீ நல்ல வழியில் அவளை நாம் ஆளாக்கணும் என்று நீங்கள் அவளை கூட மதரசாக்களில் சேர்த்து. இப்போ இந்த சமாந்தர பிள்ளைகள் எங்களை பலாக மாதம் கிட்டத்தில் 15 பேருக்கு மேலே ஓதுறாங்க. அங்கே ஓதி உலமாக்கள் அஞ்சரிச்சாங்க. அதனால் வந்த அந்த பிள்ளைகளில் எங்களை பிள்ளைகளும் ஒரு 6 பேர் அந்த டெக்ஸ்டைல் மிஷினில் ஏறி வந்து அவங்க தப்பிச்சார்.
அது அல்லாலே காரணங்கள் இறங்கி எவ்வளவெல்லாம் பெற்றோர்களை அழைச்சி சொல்லி பெரியம்மானோட சேர்த்து கவனமாக போங்க இதெல்லாம் பெரும்பாலும் அல்லாஹ் நம்மளோட ஏற்பாட்டோட மீறி வாரதான் அல்லாவுடைய ஏற்பாடு. அது நாம் ஒரு காலமும் அது நாம் அதில் குறைபடையலாம், ரொம்ப குறைபட இயலாது. நம்ம சொல்கிறோம் இப்போ நமக்கு அல்லாஹுக்கா நான் ஒரு அடியானுடைய பிள்ளைய கபூல் செய்ய பாரம்பரிய மெலக்கிட்ட 2 அடியானுடைய குழந்தை அவனுடைய ஈரக்குலையில் ஒரு பகுதி அதை பாரம்படுத்துட்டீங்களா என்று அல்லாஹ் என்ன அரைஞ்சிருந்தாலும் கேட்கறான். ஓ என்ன சொன்னான் அவன், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னான். நாங்கள் அல்லாஹுக்கு அவனோட அல்லாஹ் மகமுகிறவர்கள் ஒரு சோதனை வருகாதான் சொல்லுவாங்க. அதை சொல்லி அவன் பொறுமடைந்தான். அப்போது அல்லாஹ் சொல்கிறானா அவனுக்கு சொற்குலோகத்தில் பைத்துல் ஹம்துன்ற ஒரு வீடு கட்டுங்க, ஒரு மாளிகை, அதுக்கு பைத்துல் ஹம்து புகழுக்குரிய வீடுன்னு அதுக்கு பேர் வைங்க. அந்த அடிப்படையில் இவங்க ஒரு அளவு சின்ன வயசில் உள்ள பிள்ளைகள், உங்களுக்காக வேண்டி நீங்கள் அவங்களுக்கு கையேந்தி துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். அப்போ அவங்க இப்போ அல்லாஹ்வுத்தாலா பாரம்படுத்திருக்கிறானுங்கிறது உங்களோட அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துறதுக்காக. நமக்கு மன கசப்பு மனதில் பெரிய வேதனையாக இல்லை, உங்களை விட உங்களோட பெண்கள் கடும் வேதனைப்படுவாங்க. அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு பெரிய கூலியை பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நமக்கு ஹதீஸில் பார்க்குறோம், ஒரு மூமினுக்கு அந்த காலில் தைக்கிற முள்ளு அதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துறான். அவ்வாறு நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை இது. நமக்கு அல்லாஹு தஆலா சுகதாக்களுடைய அந்தஸ்தில் வயிற்று நோய் ஏற்பட்டு மௌத்தாரார்கள், குத்துப்பட்டு மௌத்தாரார்கள், இடிபாடு கூட செஞ்சு மௌத்தாரார்கள், அதுபோன்று தண்ணீர்களில் தாண்டு வகாத்தாரார்கள். இவர்கள் எல்லாம் சுகதாவுல் ஆகிரத்தில் ஷஹீதுகள் என்று பேர் அவர்களுக்கு. அல்லாஹு தஆலா உங்களுக்கு உங்களோட நீயத்துக்கு அல்லாஹு தஆலா கூலி தருவான். உங்களோட சந்ததிகள் புள்ள உண்டிகள்லாம் அல்லாஹ் பேரமார்கள் புத்தமார்கள் அல்லாஹ் உலமாக்கள் ஆபில்கள் ஆலிம்களை அல்லாஹ் உருவாக்கி உங்களுக்காக கையேந்தக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் அல்லாஹ் ஆக்குவான். இவைகள் உங்களுக்குரிய சொர்க்கத்தினுடைய பண்டங்களாக நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. நாளை கியாமத்தில் கடுமையான தாகத்தோடு மக்கள் எழும்பி அலையக்கூட இந்த பிள்ளைகள் சொர்க்கலோகத்தினுடைய பாத்திரங்களில் தண்ணி தேடி நம்மளை வந்து பாப்பா அம்மா தேடுவாங்க. அப்படியான பாக்கியமாக தான் இந்த பிள்ளைகளை நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. அது நம்ம கிடைச்சது பெரிய பாக்கியம் என்று நாம் கருதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட 4 பொம்பளை பிள்ளை 3 ஆம்பளை பிள்ளை. அந்த 3 ஆம்பளை பிள்ளைகளும் வயது வாரத்துக்கு முன்னாலே சின்ன பருவங்களில் வஃபாத்தாயிட்டாங்க. எனவே நபி அவங்களுடைய பேர பிள்ளை அப்போ நபி அவங்க இந்த தாவத்தினுடைய வேலையில் ஈடுபட்டுக்கிறதுக்காக செய்தி அனுப்புகிறா மகள் பிள்ளைக்கு ரொம்ப நெருக்கடியான மௌத்தார்கள் வாங்க யாரும் பாப்பா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பிந்தி அங்கே போகிறா, புள்ளோட உயிரை அடங்க கையில் தூக்கி ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைய வேண்டி அப்படியே கையில் எழுதுகிற அந்த பிள்ளை வஃபாத்தாயி. ரசூலுல்லாஹும் அழுதார், சாபக நாயகம் நீங்களும் அழுகுறீங்களா அப்பான்னு சொன்னால் இது ரஹ்மத்து கல்வியில் உள்ள இறுக்கத்தினுடைய அழுகு. உடம்புகள் அடிச்சு நம்மளோட சட்ட பைகளை கிழிச்சு அப்படியாக அழுகிறது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், விரும்ப மாட்டான். கவலையை அல்லாஹுத்தாலா விரும்புவான். அந்த அடிப்படையில் நமக்கு கிடைச்ச அடுத்த எல்லா இது உங்களோட ஊருக்கு ஏற்பட்டுங்கிறது இது உங்களோட ஊருக்கு மட்டும் இல்லை,